இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் பாகிஸ்தானிய வணிகர்கள் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். இதன் விளைவாக பாகிஸ்தானின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாகிஸ்தானுக்கு சொந்தமான அல்லது பாகிஸ்தானுக்கு செல்லும் சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு இந்தியா தடை விதித்து உள்ளது. இந்த தடை கடந்த 2025 மே 2 அன்று பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாகிஸ்தானிய பொருட்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்திய துறைமுகங்கள் வழியாக கப்பல்களில் அனுப்பப்படுவது தடுக்கப்பட்டு உள்ளது. இது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளால் கடல்சார் தளவாடங்களை மட்டுமல்லாமல் அந்நாட்டு வணிகத்தையும் முடக்கி உள்ளது. மேலும் வர்த்தகத்தில் இடம்பெறக்கூடிய மோசடிகளை தடுக்கவும் இது உதவியாக இருக்கிறது. இதன் மூலம் இந்திய அரசாங்கம் எல்லை தாண்டிய வர்த்தகத்தை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளது. இந்த கண்காணிப்பு நடவடிக்கைக்கு ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. முன்னதாக 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை இந்தியா 200% ஆக உயர்த்தியது. இதன் காரணமாக இரு நாடுகளும் இடையேயான வர்த்தகம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. 2018இல் 2.41 பில்லியன் டாலர்களாக இருந்த வர்த்தகம் 2024ஆம் ஆண்டில் வெறும் 1.2 பில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் உடனான வர்த்தக நடவடிக்கைகளை முழுவதுமாக நிறுத்தியுள்ளது. இதன் விளைவாக பாகிஸ்தானின் மருத்துவத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது மருந்து மூலப்பொருட்களில் சுமார் 30% முதல் 40% வரை இந்தியாவை சார்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் பல்வேறு மேம்பட்ட சிகிச்சைக்கான பொருட்கள் இந்தியாவில் இருந்துதான் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டு வந்தன. தற்போது இந்த வர்த்தக தடை காரணமாக பாகிஸ்தானுக்கு அவை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. பாகிஸ்தானின் ஏற்றுமதி 2019ஆம் ஆண்டில் 547.5 மில்லியன் டாலர்களாக இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு அது வெறும் 4,80,000 டாலர்களாக குறைந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தானுக்கு சரக்கு கப்பல்களை அனுப்புவதற்கு தடை விதித்ததன் விளைவாக இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவில் மேலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானிய இறக்குமதியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த மாற்றங்கள் பாகிஸ்தானிய வணிகர்களுக்கு கடுமையான நிதி சுமையை ஏற்படுத்தி உள்ளன. பாகிஸ்தானுடனான வர்த்தக நிறுத்தம் என்பது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்பட்டதை குறிக்கிறது. முன்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு நேரடி ஏற்றுமதி மற்றும் துபாய் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் வழியாகவும் ஏற்றுமதி செய்து வந்தது. அதேபோல் இறக்குமதியும் இந்த 2 வழிகளில் நடைபெற்றது. தற்போது இந்த 2 வழிகளிலும் வர்த்தகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தடைகள் காரணமாக இரு தரப்பிற்கும் இடையே 100% வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக உரத்துறை, மருந்து துறை, ஆடைகள் துறை, ஸ்டீல் துறை மற்றும் பர்னிச்சர் துறை ஆகியவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த துறைகள் இந்திய பொருட்கள் இல்லாமல் தள்ளாட தொடங்கியுள்ளன. குறிப்பாக மருத்துவத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து சுமார் 500 மில்லியன் டாலர் மதிப்பிலான உலர்பழங்கள் மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இடைத்தரகர்கள் நாடுகள் வழியாக இந்தியாவிற்குள் நுழைவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு நேரடியாக அனுப்பப்பட்ட 500 மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களும் தடை செய்யப்பட்டு உள்ளன. தற்போது கணிசமான அளவு பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இலங்கை போன்ற 3ஆம் நாடுகள் வழியாக இந்தியாவிற்குள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகளினால் கடந்த சில வாரங்களில் மட்டும் பாகிஸ்தானுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் உடனான
வர்த்தக உறவை இந்தியா முறித்து கொண்டதன் காரணமாக பாகிஸ்தானின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக துறைகள் கடுமையான சவால்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து உள்ளதால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியர்கள் மீது நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.